ஒரு கிராமத்தில் நம்பி என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு அறிவைப் பெறுவதில் மிகுந்த ஆர்வம். எவ்வளவோ கேள்விகளை அவன் தினமும் கிராமத்து பெரியோர்களிடம் கேட்கும். ஆனால் யாரும் அவனுக்கு திருப்திகரமான பதில் அளிக்க முடியவில்லையூர். ஒருநாள் நம்பிக்கு சுவாமி விவேகானந்தர் அருகிலுள்ள நகருக்கு வருகிறார் என்ற செய்தி கிடைத்தது. நம்பி மிகவும் உற்சாகமாக பல மைல்கள் நடந்து வந்து சுவாமியை சந்திக்க வந்தான். சுவாமியின் முன்னால் வந்து, சுவாமி, நான் உண்மையான அறிவையும் ஞானத்தையும் எப்படி பெறலாம் என்று கேட்டான். சுவாமி விவேகானந்தர் மெதுவாக புன்னகையுடன், என் பையனே, உண்மையான அறிவு நம்பிக்கையிலிருந்து வரும். உன்னைத்தானே நம்புவதிலிருந்து. உன்னைத்தானே நம்பினால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். மிகப்பெரிய பலம் உன்னுள் இருக்கிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை மலைகளையே அசைக்க வைக்கும் என்று கூறினார். சுவாமியின் வார்த்தைகளால் நம்பி மிகுந்த ஊக்கமடைந்தான். அவன் கிராமத்திற்கு திரும்பி தன்னிடம் இருந்த உறுதியின் மூலம் கடினமாக படித்தான். பல தடைகளை கடந்து பல வருடங்களுக்குப் பிறகு அவன் அறிவும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு பெரிய மனிதராக திரும்பினான். இதைப் பார்த்த கிராம மக்கள் சுவாமி விவேகானந்தரின் போதனையை போற்றி, நம்பிக்கை என்பது ஒருவரின் வாழ்க்கையை எப்படி உயர்த்தும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். இந்த கதை பல தலைமுறைகளுக்கு ஊக்கமாய் நிலைத்திருக்கிறது.